கடகம் ராசிக்கான 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் டேரோ ரீடிங் எனர்ஜி என்னான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னெல்லாம் வந்துட்டு நடக்கும், என்ன மாதிரியான சிச்சுவேஷன் நடக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த வாரம் ஏதோ ஒரு புது தொடக்கம், புது மாற்றங்கள் வரும். இந்த வாரம் நீங்கள் உங்களை தேர்ந்தெடுக்கணும். சூஸ் யுவர் செல்ஃப், பெம்பர் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாரம். ஸோ கடகம், நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வரலாம். லீகல் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது இந்த வாரம். ஸோ நம்ம உங்கள் செல்ஃபை சூஸ் பண்ணணும் அப்படின் போது நிறைய பொறுப்பு இருக்குது, நிறைய விஷயத்த நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின் போது பேலன்ஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் நிறைய விஷயம் உங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படின் போது கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். அதை நீங்கள் உங்கள் செல்ஃபை பார்த்துக்கணும். நிறைய விஷயம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு சில விஷயத்துக்கு டைம் கூடி வரும், டைம்க்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். இல்லாட்டி டைம் ஒரு சில விஷயம் உங்களுக்கு இந்த வாரம் மாறணும். ஸோ அந்த டைம் என்னான்ட்டு பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ரிஜெக்ஷன்ஸ், ஒரு சில விஷயம் நடக்கலை, தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட எனர்ஜி கார்டில் ஏதோ ஒரு முடிவு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய போகுது, புரிய போகுது, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வரலாம், இல்லாட்டி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவு கொடுக்க போகுது. ஸோ இந்த வாரம் நீங்கள் தனிமையை விரும்புகிறீங்க, தனிமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின் போது அந்த டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு வெற்றி வரும். நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் கார்ட் பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அட்டென்ஷன் கிடைக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். பட் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அண்ட் ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வரும். ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்க போகிறீங்க. அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு திருப்தி இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நம்ம பார்த்தோம், சூஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை தேர்ந்தெடுக்கணும். ரெஸ்ட் எடுங்க. நிறைய விஷயத்த போட்டு இது அதுன்ட்டு பார்க்க வேண்டாம். உங்களுக்கான அந்த ஒரு ரெஸ்ட் தேவை. ஸோ சூஸ் யுவர் செல்ஃப். நம்ம டிஸ்அப்ரூவல் பார்த்தோம். அதே மாதிரி 3 ஆஃப் ஸ்வாட், நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் இருக்குது, ரிஜெக்ஷன் இருக்குது, ஒரு சில விஷயம் உங்களுக்கு கிடைக்க மாட்டுது அப்படின் போது அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் மறுபடியும் இந்த ஒரு விஷயம் கிடைக்கல, இந்த விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு கவலை பிடிக்கிறீங்க. ஸோ உங்களுடைய திறமையை நீங்கள் குறைச்சி எடை போடாதீங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய அந்த ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழுங்க. உங்களுக்கான அந்த ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் வாழணும். யாருக்காகவும் உங்களோட சுதந்திரத்தை விற்று கொடுக்க வேண்டாம். உங்களுடைய திறமையை நீங்கள் குறைச்சி விலை போடாதீங்க. உங்களுடைய ஃப்ரீடமும் க்ரியேட்டிவிட்டியும் திறமைகளும் பயன்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த வாரம் உங்களுக்கான பிரபஞ்சம் மெசேஜ்.